ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். வேதம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகளின் குடும்பத்தை கர்த்தர் தழைக்கும்படி செய்தார். எகிப்தில் இருந்த எகிப்திய மருத்துவச்சிகளுக்கு ராஜாவினிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது. என்ன கட்டளை? இஸ்ரவேலர்களிடத்தில் பிறக்கும் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும். நீங்கள் பிரசவம் பார்க்கும்போது பிறப்பது பெண் பிள்ளையாக இருந்தால் உயிரோடே வையுங்கள், ஆண் பிள்ளையாக இருந்தால் அதை கொலை செய்யுங்கள் என்று சொல்லி ராஜா கட்டளையிடுகிறார். இந்த ராஜாவின் கட்டளைக்கு அவர்கள் பயப்படவில்லை. வசனம் சொல்லுகிறது 17வது வசனத்தில், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தார்கள், ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவில்லை. தேவனுக்கு பயந்ததன் நிமித்தமாக வசனத்தில் நாம் வாசித்த வசனத்தில் நம்முடைய தேவன் அந்த மருத்துவச்சிகளின் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு பயப்படணும் அப்படின்னா தேவனுக்கு பயப்பட வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவன் மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாள், அவன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்பட வேண்டும். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தழைக்கும்படி விரும்புகிறார். நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். மனிதர்களுக்கு அல்ல. நம்மை தவறான வழிகளில் நடத்துகிற மனிதர்களை கண்டு பயப்பட அவசியம் இல்லை. நம்முடைய தேவனுக்கு பயப்படும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பின் பிதாவே, தேவனுக்கு பயந்து வாழுகிற அந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தருவீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் உமக்கு முன்பாக தழைத்திருக்க, ஆண்டவரே விருத்தி அடைய, ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் ஆண்டவரே உமக்கு பயப்படாதபடிக்கு அடிக்கடி எங்களுக்குள்ளே எழும்புகிற மாம்சத்தின் எண்ணங்கள் வரும்போதெல்லாம் உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு ஞாபகம் வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.